ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி வந்து என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. மனோஜ் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. பயந்துட்டு நேராக போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு விஜயாவை கூட்டிட்டு வராங்க. என்னடா ஆச்சு மனோஜ், இவ்வளோ நேரத்துக்கு என்னடா உனக்கு பிரச்சனை, ஏண்டா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அம்மா இங்கே வந்து பாருங்களேன், ரோகிணி எப்படி பண்ணிட்டு இருக்கான்றத நீங்களே வந்து பாருங்களேன்னு சொல்றாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ரோகிணி ஒரு பக்கம் என்னை விட்டுடுன்னு கத்திட்டு இருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கெட்ட கனவு, அதுக்காக இப்படி தான் நடந்துப்பியான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருந்தப்பட்டு இங்கே பாருமா பயப்படாதன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து உடனே மன்னிச்சு வந்து அம்மா இல்லைம்மா நீங்கள் போகாதீங்க, என் கூடவே இருங்க. ஏண்டா என்னாச்சு, எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை ரோகிணியோட அப்பா தான் வந்து ரோகிணியை பயம் பொறுத்துறாரோன்னு எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ்மா இங்கே இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஏதோ சின்னதாக கெட்ட கனவு கண்டிருப்பான், அதனால அவள் நடந்துட்டு இருக்கா. அம்மா இப்பன்னு கிடையாதும்மா, அப்பா இப்படிதாம்மா பண்ணிட்டு இருக்கா. என்ன ரோகிணி அப்பப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கியா, சரி நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு சாமியார் கிட்ட போய் மந்திரிச்சிட்டு வந்துடலாம், நீ அமைதி தூங்குடன்னு சொன்னதும் உடனே மனோஜ் கீழே படுக்கிறாங்க. ரோகிணி என்னாச்சு மனோஜ், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு சின்னதாக கனவு வந்தது அவ்வளோதான், இல்லை எனக்கு பயமா இருக்கு, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவூர் அதே மாதிரி மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் ரவியும் ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரோகிணியை வந்து மனோஜும் சரி அதே மாதிரி விஜயா லக்ஷ்மி மூணு பேருமே வந்து அங்கே ஒரு சாமியாரை வர சொல்கிறாங்க. வந்ததுமே வந்து இந்த பொண்ணை பார்க்கும்போது பயங்கர திமுறா தேனாவட்டா இருக்கு, இவக்குள்ள வந்து ஆவி இருக்கு, அதை தான் இவளை இப்படியெல்லாம் ஆட்டி வைக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதான்ட்டு, நான் நல்லா தான் இருக்கேன் ரோகிணி, நீ இப்போ இப்படி சொல்லுவேன், நைட்டு நீ இருந்த கோலத்தை பார்த்தா அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது. இல்லை ரோகிணி இது எல்லாத்துக்குமே சேர்த்து வைத்தியம் பண்ணியே ஆகணும், நீ வந்து கவலைப்படாம இரு, அவரை வந்து உனக்கு வலிக்காம எப்படி வைத்தியம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, இதை இப்படி விட்டா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, அந்த ஆவிங்கெல்லாம் உன்னை கொண்டுடும் நல்லா சொல்லி ரோகிணி ஒரு பக்கம் பயம்புறுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.